ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் டியூல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் எல்லோரும் ரொம்ப அவரோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முதல்ல நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் அந்த வீடியோ எதை பற்றின்னு சொல்லிடுறேன். நான் உருவாக்கின ஒரு ரோபோட்டை பற்றி தான். அதோட பிக்சர் நீங்கள் நான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முதல் வளமையாக பண்ணுறதை பண்ணலாமா? வாங்க இன்ட்ரோ பார்த்துட்டு அந்த ரோபோவையும் பார்த்துடலாம். காய்ஸ், இதுதான் நான் சொன்ன அந்த ரோபோட். நம்ம அந்த ரோபோட்டை இப்போ அதோட காலில் வந்து தலை வரைக்கும் ஆராயலாம் வாங்க. இதோட கால் பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே சாயிரத்தால் முன்பக்கம் சாயிரத்தால் நான் கொஞ்சம் பேலன்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது சாயலை, அப்புறம் பின்பக்கம் சாயம் இருக்கிறதுக்கும் ஒரு பேலன்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ அப்படியே கொஞ்சம் மேலுக்கு வந்தோம்னா ரெண்டு நீஸ்லேயும் லாட்ச் இருக்குது. அந்த லாட்சுக்கு நம்ம திங்ஸை வைக்கலாம். நான் அந்த லாட்சுக்கு திங்ஸை வச்சுருக்கேன். அதே மாதிரி திஞ்சால லாட்சி இருக்குது. ஓகே, இந்த லாட்சி ரெண்டு லாட்சியை நம்ம பார்த்துட்டோம். இட்ஸ் சேஃப் நவ். அப்படியே மேலுக்கு போய் ரெண்டு கையையும் பார்த்துடலாம். இதுதான் அந்த ரோபோட்டோட ரைட் ஹேண்ட். இந்த ரோபோட்டோட ரைட் ஹேண்டில் என்ன யூஸ் பண்ண தீங்கிருக்குன்னா, இதில் ஒரு பல்ப் இருக்கு. கரண்ட் போகிற டைமில் இது யூஸ் பண்ணலாம். இந்த பல்ப்ஸை பற்றி நான் இந்த வீடியோட கடைசி பார்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு நம்ம மற்ற ஹேண்ட் அதுக்கப்புறம் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இதுதான் ரோபோட்டோட லெஃப்ட் ஹேண்ட். இந்த லெஃப்ட் ஹேண்டில் நான் ஒரு டஸ்ட்பின் செட் பண்ணியிருக்கேன். தேவையான டைம் ரபீஸை போட்டுடலாம். இப்போ நான் இந்த ரபீஸை போட்டுடுறேன். நான் இன்னொன்று சொல்ல மறந்துக்கிட்டேன், இந்த ரெண்டு கையை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுவும் நம்ம இந்த டஸ்ட்பினை தேவையான டைம் இப்படி குப்பையெல்லாம் கொட்டிக்கலாம். தேவையில்லாத டைமில் குப்பையை தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த ஹேண்டை எல்லாம் அசைக்கலாம். பார்த்தீங்க, மற்ற ஹேண்டை அசைத்தி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட ஸ்டொமக் பார்ட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த கபோர்ட்டை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் கார்ட்போர்ட்டை வைக்கல. ஏன்னா நம்ம பாரமான சாமான் வச்சோம்னா கார்ட்போர்ட் தாங்க, அதனால நான் பலகையை வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதுக்குள்ள ஏதாவது திங்ஸ் வைக்கலாம். புக்ஸ் வைக்கலாம். இதுக்கு ஒவ்வொரு புக்ஸாக வைக்கலாம். பார்த்தீங்கன்னா இது அதை தாக்க பிடிக்குது பாருங்க. ஒன்றுமே நடக்கலை. இப்போ உள்ளுக்கு வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கலாம். நான் இப்போ என்னோட பாலை வைக்க போகிறேன். சாரி, அது பால் மட்டும் இல்லை, அது ஃபுட்பால். இப்போ நான் அதை உள்ளுக்கு வைக்க போகிறேன். ஓகே, நான் உள்ளுக்கு வச்சாச்சு பாருங்க. இப்போ அது உள்ளுக்கு இருக்கி. அது ஃபாலோ ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் உதவும். இதுக்குள்ள இன்னும் சாதம் வைக்கலாம். உங்களுக்கு தேவையான சாதனை இதுக்கு உள்ளுக்கு வச்சுட்டு அந்த பாலை விட்டு இந்த கபோர்ட்டை இப்போ நான் மூடிட்டேன். ஓகே, திங்ஸ் ஆர் வெரி பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம திங்ஸ் வெரி சேஃப். இப்போ அப்படியே ஹெட் பக்கம் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டில் நான் மவுத்தாக ஒரு லைட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நோஸாக அதோட சுவிட்சை யூஸ் பண்ணியிருக்கேன். கண்ணுக்கு ரெண்டு ஷைனிங் பேப்பர் வச்சுருக்கேன். இதை ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். ஸோ அந்த ஹெட்டோட பின்பக்கத்தில் ஒரு கபோர்ட் வச்சிருக்கேன். வாங்க அந்த கபோர்ட்டை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கபோர்ட்டோட பின்பக்கத்தில் இருக்கிற இந்த ரோபோட்டோட பின்பக்கத்தில் இருக்கிற இந்த கபோர்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லொக்கை எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த கபோர்ட்டை யூஸ் பண்ணலாம். இதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ இந்த ரோபோட்டில் என்னென்ன யூஸ்ஃபுல் திங்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம்.
ரொபோட்டோட ஹெட்டுக்குள்ளே போகுது. இப்போ நான் திறந்து காட்டினோன்னு உங்களுக்கு வயர் தெரிஞ்சிருக்கீங்க. இதனால இன்னொருக்கா காட்டுறேன்னு பாருங்கள். ஹெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா அந்த 2 வயர் இந்த வருது வந்து இதோட சுவிட்ச் வந்து இதோ இருக்குது அந்த நோஸ். அதுக்கப்புறம் அதோட பேட்டரிஸோட வயர் வந்து கீழுக்கு இன்னொரு கபோர்ட் மூலியமாக போகுது. அது நெக் பார்ட்டில் இருக்குது. இன்னைக்கு அந்த நெக் பார்ட் இதில் இப்போ நான் அந்த கபோர்ட்டை நோக்கி போக போகிறேன். இந்த கபோர்ட்டில் ஒரு கேட் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உள்ளுக்கு ஒரு பேட்டரி இருக்கிறது, 9 வோல்டேஜ் பேட்டரி. ஓகே, இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்தது ஹேண்டில் இருக்கிற லைட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ அந்த ஹேண்டில் இருக்கிற லைட்டை நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் அந்த ஹேண்டில் இருக்கிற லைட்டோட அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிடுறேன். இல்லாட்டி டோரை ஓப்பன் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு இந்த 2 வயர் போகுது. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு 3 பேட்டரி யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக விளையும். அப்புறம் இதோட சுவிட்ச் வந்து இது அந்த சைடில் இருக்குது. வெட்டையால் காட்டினா தெரியும் உங்களுக்கு. இந்த சைடில் இருக்குது இதோட சுவிட்ச் வந்து. இப்போ நான் இதில் இருக்கிற எல்லா சுவிட்சையும் கடைசியில் ஓன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முதல் இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கணும். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த 2 ஹேண்ட் எப்படி அசையுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஒரு நட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கோர். அதை நான் வந்து மற்ற ஹேண்டோட புக்ஸில் ஒரு ஓட்டை போட்டு அதை போட்டிருக்கேன். அதையும் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டோட இதில் இருக்கிறத பார்க்கலாம். அந்த நட்டு இருக்கிறத இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்ற ஹேண்டில் இதே ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ரொபோட்டில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் உங்களுக்கு காட்டிட்டு நினைக்கிறேன். இந்த ரொபோட்டை செய்கிற வீடியோவை என்னால் எடுக்க முடியலை. ஏன்னா அது ரொம்ப லாங் எடுத்துச்சு. எனக்கு ஒரு 2 டேஸ் இந்த ரொபோ செய்கிறதுக்கு எடுத்துச்சு. அதனால தான் உங்களுக்கு அதை செய்கிறது காட்டுறதுக்கு எனக்கு ஒரு டைம் கிடைக்கல. பட் அந்த ரொபோட்டை காலில் இருந்து தலை வரைக்கும் ஒரு ப்ரிவியூ காட்டுறேன். அதை வச்சு உங்களால் செய்யணும்னா செஞ்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு மாடல் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. பொறுங்க, இப்போ காலில் இருந்து தலை வரைக்கும் ஒரு 1 மினிட் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ரொபோட்டில் இருந்த எல்லா பார்ட்ஸையும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ அதுக்கப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இந்த ரொபோட் செய்யணுங்கிறத பற்றி எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லியான கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணிடுங்க. அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ப்ளீஸ் தயவு செய்து அதை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில்